ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் குக்கிங் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி நம்ம பார்க்க போகிறோன்னா கொத்தமல்லி கோழி வறுவல். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி பவுலில் 2 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 10 நம்பர் பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி கோழி வறுவல் செய்யறதுக்கு நான் 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5 வாட்டி தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை ஆட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 1 பிஞ்ச் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், கொஞ்சமாக லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க. மசாலா நல்லா சிக்கனில் கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நமக்கு இது நல்லா ஒரு 1 hour ஊறணும். 1 hour நல்லா ஊறி வந்தால் தான் உங்களுக்கு மசாலா எல்லாமே சிக்கனில் நல்லா இறங்கி நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஜூஸியாக இருக்கும். ஸோ மினிமம் ஒரு 1 hour ஆகுது ஊற வச்சு எடுத்துக்கங்க. நம்ம சிக்கனை ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா பொரித்து எடுக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா கிறிஸ்பியாக சாஃப்டாகவும் சூப்பராக இருக்கும். பாருங்கள் மசாலா பிரியாமல் எப்படி வந்திருக்குன்ட்டு. சூப்பராக இருக்குல்ல? இது ஆக்டர் விஜய் சேதுபதி சொன்ன ஒரு சிக்கன் 65 ரெசிபி மஸ்ட் ட்ரைன்னே சொல்லலாம். உண்மையாகவே சாப்பிட்றதுக்கு ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் ஒரு சிக்கனை பிரித்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா உள்ள ஜூஸியாகவும் சாஃப்டாகவும் இருக்கும்.